ரதிய கடுப்படியில் அக்கா அன்னைக்கு மார்னிங் டிஃபன் வந்து சின்ன வெங்காயம் கறிவேப்பிலை ஹெல்த்தியான அடை தோசை செய்வோம் வாங்க. சின்ன வெங்காயம் ஒரு 20 எடுத்து வச்சுருக்கேன். கறிவேப்பிலை ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு அலசி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் என்னெல்லாம் போட்டு நைட்டு ஊற வச்சுருக்கேன்ப்பா. நைட்டு ஊற வச்சு நீங்கள் வெளியே வச்சுட்டிங்கன்னா நுர கூடிரும், ஒரு மாதிரி புளிப்புத்தன்மை அந்த மாதிரி வந்துடும். அதனால் அக்கா வந்து ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருவேன். நல்லா ஊறியிருக்கு எல்லாமே. இதில் என்னெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு, ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு, ஒரு கைப்பிடி பட்டாணி போட்டிருக்கிறேன், ஒரு கைப்பிடி கொண்டக்கடலை போட்டிருக்கேன், ஒரு அரை கைப்பிடி ஜவ்வரிசி ஊற வச்சுருக்கிறேன். அது வந்து ஜவ்வரிசியை மட்டும் அக்கா தனியாக ஊற வச்சுட்டேன். இது அரை கைப்பிடி தான் ஜவ்வரிசி. ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் அதையும் தனியாக ஊற வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு பச்சரிசி வந்து ஒரு 3 கையளவு, அக்கா கைக்கு 3 கையளவு பச்சரிசி போட்டிருக்கிறேன். அப்புறம் கருப்பு உளுந்து ஒரு 1.5 கைப்பிடி கருப்பு உளுந்து நைட்டே இதில் போட்டேன். எல்லாத்தையுமே போட்டு நல்லா இப்போ ஊறி இருக்குது. நம்ம இப்போ வந்து அடைக்கு மாவுக்கு நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். என்னதெல்லாம் அக்கா போட்டிருக்கேன்னு சொன்னால் கொண்டக்கடலை, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, பட்டாணி, அப்புறமா ஜவ்வரிசி ஒரு அரை கைப்பிடி போட்டிருக்கிறேன், கருப்பு உளுந்து போட்டிருக்கிறேன், பச்சரிசி போட்டிருக்கிறேன். இவ்வளோ தான் அக்கா இன்றைக்கி. இதில் வந்து ரொம்ப நம்மளுக்கு சத்தான ஹெல்த்தியான முறுன்னு நம்மளுக்கு இது அடை தோசை கிடச்சிரும். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக. இப்போ வந்து நம்ம அரைப்போம். தண்ணி அக்கா அலசி வடிகட்டிட்டேன். இது வெளியே வச்சோம்னா அப்படின்னு வரப்போ பொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், பருப்பு ஐட்டம்லாம் போடுறதுனால. அதனால் நைட்டு ஊற வச்சிங்கன்னா தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் நைட்டு ஊற வச்சது தான், அதையும் வச்சுருக்கிறேன் அக்கா. இப்போ நம்ம இந்த ஜவ்வரிசி இது கூட சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி தனியாக ஊற வச்சேன். அது ஒரு அரை கைப்பிடி போல் எடுத்து போட்டேன். இப்போ ஊறினோன்னு தான் அதிகமாக தெரியுது. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதில் என்ன சேர்க்க போகிறோன்னா மொத்தத்துக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து 1 ஸ்பூன் கல்லுப்பு, மீடியம் ஸ்பூனில் 1 ஸ்பூன் கல்லுப்பு, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போடுறேன். அவ்வளோதான், குறப்பாக சுற்றிட்டு வந்துடுறேன். இப்போது இந்த பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த அளவு குறப்பாக இருந்தால் போதும். அவ்வளோதான், எல்லாத்தையும் அக்கா அதே மாதிரி அரைச்சிட்டு வந்துடும். இப்போ எல்லாத்தையும் அக்கா குறப்பாக இந்த அளவு அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம மிக்சியில் அந்த சின்ன வெங்காயத்தையும் கறிவேப்பிலையும் இப்போ தான் 1-2 தான் சுற்றணும், ரொம்ப நைஸாலாம் சுற்றிடக்கூடாது. அதனால தான் அக்கா தனியாக சுற்ற போகிறேன். இந்த அளவு சுற்றினா போதும். சின்ன வெங்காயத்தையும் கறிவேப்பிலையும் இப்போ வந்து இந்த மாவில் அதை வலிச்சு போட்டுக்கணும். இப்போ கறிவேப்பிலையும் சின்ன வெங்காயமும் அக்கா சுற்றி போட்டேன். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஒரு 3 சிட்டிகை போல் போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறமா தயிர் ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன் அளவு போடுறாங்க. ஏற்கனவே நம்ம சால்ட்டு போட்டோம். இது நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இன்னும் உங்களுக்கு காரம் சேர்க்கலை அக்கா, இதில் பச்சை மிளகா தான் அரைச்சி சேர்க்க போகிறேன். அது தனியாக கொஞ்சம் இது பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அக்கா ஒரு 5 பச்சை மிளகா வச்சுருக்கேன். இதை வந்து தனியாக சுற்றிட்டு வந்துடலாம். இது வந்து நம்ம அந்த அரிசி பருப்பு கூட சேர்த்து சுற்றுறோம்னா ரொம்ப நைஸாகிடும், டேஸ்ட்டு வேறு மாதிரி போயிடும். இது குறப்பாக தான் சுற்றணும். பச்சை மிளகாய் இப்போ சுற்றிட்டேன். இந்த விதையெல்லாம் இப்போ இவ்வளோ குறப்பாக இருந்தால் தான் இது கொஞ்சம் நல்ல அதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். அவ்வளோதான், எடுத்து உள்ளே வலிச்சு போட்டுருணும். பச்சை மிளகாய் சுற்றி போட்டாச்சு. இது வந்து மஞ்சத்தூள், இது ஆப்ஷன் தான், தேவைன்னா உங்களுக்கு போட்டுக்கோங்க. அக்கா ஒரு 1/4 ஸ்பூன் தான் போடுறேன். இப்போ நம்ம இதை நல்லா கரைச்சி பார்த்துட்டு, தோசை மாவு பார்த்து கரைக்கணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். அக்கா மிக்சியை கழுவி வாட்டர் வச்சுருக்கிறேன், அதையும் ஊற்றிக்கலாம். நல்லா எல்லாம் தோசை மாவு பார்த்து கரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அடை தோசை மாவு. இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்ற தேவைப்படுது. இப்போ கரைச்சிட்டு வாயில் நம்ம டேஸ்ட்டு தொட்டு வச்சு பார்த்தோம்னா தெரியும் சால்ட்டு கரெக்டாக இருக்கா என்னன்னு சொல்லி. அக்கா 1 ஸ்பூனுக்கு ஃபுல்லாக கல்லுப்பு போட்டேன். இப்போ இந்த ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் தூளுப்பு போடுறேன். உப்பு கொஞ்சம் பத்தலை. அப்படி இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சட்னியில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து இது பண்ணிக்கிட்டோம்னா ஒன்றும் நல்லா அது டேஸ்ட்டு கரெக்டாக வந்துடும். இப்போ அக்கா ஒரு தோசைக்கல் நம்ம அடை தோசை ஊற்றுவோம். தோசைக்கல் அடுப்பில் காய வச்சுட்டேன். ரொம்ப ஈஸியானது, ஹெல்த்தியானதுப்பா. கருப்பு உளுந்து கறிவேப்பிலை அடை தோசை ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப குழந்தைங்களுக்கு சத்து. நைட்டே ஊற வச்சு வச்சுருங்க. காலையில் எடுத்து ஒரு சுற்ற வேண்டியதான், அவ்வளோதான் வேலை. இது எவ்வளோ தூரம் இழுக்க முடியுமோ அவ்வளோ இழுத்துக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு கீ விடணும்லாம் அவசியம் இல்லை. வாசனை இல்லாத ஆயில் விட தேவையில்லை. நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா கடலெண்ணெய் விட்டு சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். இந்த கறிவேப்பிலை நம்மளுக்கு ஹெல்த்தி. நம்ம ஹேருக்கு இந்த கறிவேப்பிலையும் கருப்புலேருந்து சேர்த்து வடை தோசை வாரத்தில் 2 நாளாச்சும் செஞ்சுருங்க. ஹேருக்கு ரொம்ப 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 ஹெல்த்தி. ஹேர் நல்லா நம்மளுக்கு க்ரோத் ஆகும். கொஞ்சம் வேகட்டும். அவ்வளோதான், நம்ம பரட்டி போடுவோம்.
நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும்பா. ஹெல்த்தி. கருப்பு உளுந்து வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கினீங்கன்னா கல் மண் இல்லாமல் இருக்கும். அதுதான் அக்கா அதிகமாக போட்டிருக்கேன். பச்சரிசி 3 கைனா கருப்பு உளுந்து 1.5 கை போட்டிருக்குறேன். வேறு எல்லாமே ஒவ்வொரு கை போடுங்க. அரை கை தான் ஜவ்வரிசி. ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சும்மா வாசனைக்கு மொறுமொறுன்றதுக்காக நீங்கள் போட்டால் போதும். கொஞ்சம் வேகட்டும். அவ்வளோதான். அடை தோசை எடுத்துடலாம். ரதி அக்கா ஸ்டைலில் இந்த மாதிரி ஹெல்த்தியான அடை தோசை செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரதி அக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு ஒயிட் தேங்காய் சட்னி வச்சு கொடுங்க. வெறும் தேங்காய் பூண்டு அந்த மாதிரி நம்ம எப்போவுமே அடை தோசைக்கு தேங்காய் சட்னி தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் பூண்டு பச்சை மிளகா தான். நம்மளுக்கு அடை தோசைக்கு அரைக்கிறதுக்கு நீங்கள் பச்சை மிளகா போடலன்னா காஞ்ச மிளகா அப்போவே சேர்த்துக்கலாம். ஒன்றும் ஊற வச்சுலாம் அக்கா அரைக்க மாட்டேன். அப்போவே ஒரு 4-5 காஞ்ச மிளகா போட்டு நம்ம குறப்பாக சுற்றிக்கலாம். அவ்வளோதான். சில்லி ஃப்ளாக்ஸ் இருந்தாலும் போட்டுக்கோங்க. ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.